மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் சென்ற வகுப்பில் நாங்கள் கற்றுக்கொண்ட பொதுவான சில வினாக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதாவது பகுதி ஒன்றுக்குரிய வினாக்களாக அவை அமையக்கூடும். அந்த வகையில் அவற்றை நாங்கள் இப்பொழுது பார்க்கின்றோம். சரியா பிள்ளைகள்? ரைட், அந்த வகையில் பார்ப்போம். விருந்தினர் 4 பேரை உபசரிக்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் போதுமானது. அப்போ 4 விருந்தினர்களை உபசரிக்கிறதுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் போதுமானது. சரியா பிள்ளைகள்? ரைட். 56 பேரை உபசரிக்க தேவையான 56 பேரை உபசரிக்க தேவையான எத்தனை பேர் பிள்ளைகள்? 56 பேரை உபசரிக்க தேவையான பிஸ்கட் பாக்கெட்டுகளின் எண்ணிக்கை யாது? பிஸ்கட் பாக்கெட்டுகளினுடைய எண்ணிக்கை யாது? சரிதானே? ரைட். அப்போ பார்ப்போம். 56 பேரை உபசரிக்க தேவையான பிஸ்கட் பாக்கெட்டுகளின் எண்ணிக்கை யாது? சரியோ? ரைட், பார்ப்போம். அப்போ ஒரு பிஸ்கட் பாக்கெட் வந்து பிஸ்கட் பை வந்து 4 பேருக்கு போதும். ஆக 56 பேருக்குரிய 56 பேரை உபசரிப்பதற்கு என்ன பிள்ளைகள்? 56 பேரை உபசரிப்பதற்கு தேவையான பிஸ்கட் பாக்கெட். அப்போ ஒரு பை வந்து 4 பேருக்குன்னா 56 பேரை உபசரிக்க தேவையான பிஸ்கட் பாக்கெட்டுக்கு எண்ணிக்கையை காண்பதற்கு பிள்ளைகள் 56 முதல் 4ஆல் வகுத்துக் கொள்வோம். 4ஆல் வகுக்க எத்தனை பாக்கெட்டுகள் தேவை என்பது இங்கே எங்களுக்கு கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? பார்ப்போம். அப்ப 5க்குள்ள 4 ஒரு முறை. சரியா பிள்ளைகள்? ஓர் 4 4. 5ல் 4 கழித்தால் மிகுதி 1. 5ல் 4 கழித்தால் மிகுதி 1. சரியோ? சரியா பிள்ளைகள்? இப்ப 1க்குள்ள 4 இல்லாதபடியால் இந்த 6 கீழே இறக்குறேன். இப்ப இங்க வந்து 16 வந்திருக்கு. 16க்குள்ள 4 4 முறை 4 16. 16ல் இருந்து 16 கழிக்க எங்களுக்கு 0. அப்ப இங்க தேவையான பிஸ்கட் பாக்கெட்டுகளினுடைய எண்ணிக்கை எங்களுக்கு வந்துட்டு எத்தனை பிள்ளைகள்? பிஸ்கட் பாக்கெட்டுகள் எத்தனை வேணும்? 14 பிஸ்கட் பாக்கெட்டுகள் வேணும். 14 பிஸ்கட் பாக்கெட்டுகள் இந்த 56 பேரையும் உபசரிப்பதற்கு வேணும். சரியா பிள்ளைகள்? விருந்தினர் 4 பேரை உபசரிக்க ஒரு பிஸ்கட் பாக்கெட். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப ஒரு பையை வைத்துக் கொண்டு 4 பேரை உபசரிக்கலாம். ஆக 56 பேரை உபசரிக்கிறதுக்கு தேவையான பிஸ்கட் பாக்கெட்டுகளினுடைய எண்ணிக்கையை காண்பதற்கு இந்த 56 பேரை 4 பேருக்கு ஒரு பை என்ற வீதம் 4ஆல் வகுக்கிற போது 14 பாக்கெட் தேவை என்ற விடை எங்களுக்கு கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப ஒட்டு மொத்தமா எத்தனை பேரை உபசரிக்க வேணும்? ஒரு பை 4 பேரை உபசரிக்க போதுமானது. ஆகவே 4 படி எத்தனை பாக்கெட்டுகளை வேணும் என்பதை நாங்கள் கணக்கெடுத்து பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப அந்த அடிப்படையில இந்த முதலாவது வினாவை நாங்கள் இப்ப பார்த்திருக்கிறோம். சரியா? சென்ற வகுப்பில் நாங்கள் 4 வினாக்கள் பார்த்தோம். இன்றைக்கு 5வது வினாவை பார்க்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்க்கலாம். சரி, இங்க பாருங்க. கெமரூனின் வயது 12 வருடங்களும் 5 மாதங்களும். அப்ப பாருங்கள், முதல் வயது கணிக்க நாங்கள் வருடம் வருடத்தின் அடிப்படையில் வயதை சொல்றோம். சரி, அடுத்தது நாங்கள் போடுறோம் மாதம். ஒருவருடைய வயதை சொல்லிக்க மாதங்களிலேயும் நாங்கள் கணிப்பிட்டு சொல்லலாம். அப்ப மாதமும் சொல்றோம். சரியா? அப்ப இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கின்ற விடயத்தின்படி முதலாவது கெமரூனினுடைய வயது. யாருடைய வயது? கெமரூன். இந்த கெமரூனினுடைய வயது வந்து 12 வருடங்களும் 5 மாதங்களும். எத்தனை? 5 மாதங்கள்.
12 வருடங்களும் 5 மாதங்களும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததா சொல்லப்படுது நிசாரின் வயது 7 வருடங்களும் 9 மாதங்களும். 7 வருடங்களும் 9 மாதங்களும். சரியா? யாருடையது? நிசாரினுடைய வயது. யாருடைய பிள்ளைகள்? நிசார். நிசாருடைய வயது 7 வருடங்களும் 8 மாதங்களும். சரியா பிள்ளைகள்? 2 பேருடைய வயது இங்கே வருடங்களாக மாதங்களாக தரப்பட்டிருக்கின்றன. ரைட். கெமரூனின் வயது 12 வருடங்களும் 5 மாதங்களும். நிசாருடைய வயது 7 வருடங்களும் 8 மாதங்களும். சரியா? ரைட். இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை யார்? என்ன பிள்ளைகள் கேள்வி? இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை யாது? இருவரினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை யாது என்றதுதான் இங்கு கேட்கப்படுது. சரியா பிள்ளைகள்? ரைட். பாருங்கள். அப்ப கூட்டுத்தொகை காணுற போது இங்க சாதாரணமா நாங்கள் கூட்டுகின்ற கூட்டல் பிரசினத்துக்கும் இங்க வருடங்கள் மாதங்களை கூட்டுகின்ற இந்த பிரசினத்துக்கும் வேறுபாடு இருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப 2 எண்களை கூட்டுகிற போது ஈரிலக்க எண்ணாக அதனுடைய கூட்டுத்தொகை வருமாக இருந்தால் ஒன்றினிடத்துல இருக்கிற இலக்கத்தை போட்டுட்டு ஒன்றினிடத்துல இருக்கிற இலக்கத்தை போட்டு நாங்கள் 10 இடத்துல இருக்கிற இலக்கத்தை கொண்டு போய் அடுத்த இலக்கத்தோட சேர்க்கிறோம், கூட்டுறோம். ஆனால் இங்க சற்று வித்தியாசம். சரியா பிள்ளைகள்? அந்த வித்தியாசம் எங்க இருந்து வருகிறது என்றதை பிள்ளைகள் பார்த்து கொள்ளும். சரியா? எப்படி என்றால் இது வருடத்துக்குரிய பிரிவு. வருடத்துக்குள்ள உள்ள வருடங்கள், அதாவது வருடங்களுக்குரிய அலகு என்று சொல்லலாம். இது மாதத்துக்குரிய மாதங்கள். நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் 12 மாதங்கள் ஒரு வருடம். 12 மாதங்கள் ஒரு வருடம். ஆக 12க்கு மேல மாதங்களுடைய கூட்டுத்தொகை பெருமாக இருந்தால், அதாவது 2 பேரும் ஒரு குறித்த நாளில் 2 பேருடைய வயதும் கணிக்கப்படுகிற போது ஒருவருடைய வயது 12 வருடங்கள் என்றும் ஒருவருடைய வயது 12 வருடங்கள் 5 மாதம் என்றும் அடுத்தவருடைய வயது 7 வருடங்கள் 8 மாதங்கள் என்றும் தருகிற போது இங்கே மாதங்களை முதல் கூட்டுற போது அதனுடைய கூட்டுத்தொகை இங்க 13 என்று வரும். ஆனால் 13 என்று போடாமல் 13 என்று போடுறதும் தவறு. 13 என்று போடாமல் 3 என்று போட்டு ஒன்றை கொண்டு போய் இதோட சேர்க்கிறதும் தவறு. அப்ப எப்படி நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்றா பிள்ளைகள் பாருங்கோ. அதாவது இங்க மாதங்களை கூட்டுகிற போது பாருங்கள், இந்த ரெண்டுமே சேர்க்கிற போது கூட்டுற போது 13 மாதங்கள். 5 8 இவர் 5 மாதம், 5 மாதத்துக்குரிய வயது அடிப்படையை சொல்லப்படுது. இவர் 12 வருடங்கள் 5 மாதங்கள், நிசார் 7 வருடங்கள் 8 மாதங்கள். ஆக இந்த மாத கணக்குகளை கூட்டுற போது 13 என்று வரும். ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். ஆக அந்த வருடத்துக்குரியதை முதல் கழிக்கிறோம். கழிச்சால் ஒரு மாதம் மிச்சம். சரியா பிள்ளைகள்? வடிவாக்கவனிங்கோ. இந்த 13 மாதங்கள் இருக்கிறபடியா இதுக்குள்ள ஒரு வருடம் இருக்குது என்றது அர்த்தம். மாதங்களுடைய கூட்டுத்தொகை 13ஆக இருப்பதால இந்த 13க்குள்ள ஒரு வருடம் இருக்கு. 12 மாதங்கள் தான் ஒரு வருடம். ஆக அந்த ஒரு வருடத்துக்குரிய 12 மாதங்களை கழிச்சு இந்த 12 மாதங்களை ஒரு வருடமாக்கித்தான் இதோட கூட்ட வேணும். ஒரு வருடமாக்கி கூட்டுவதற்கு இங்கு 12 மாதங்களை கழிச்சுத்தான் ஒன்றை கண்டம். அந்த ஒன்று தான் இங்க வரும், மாதங்களுக்குரிய இடத்துல வரும். ரைட். சரியா பிள்ளைகள்? வடிவா கவனிங்கோ. மாதங்களை கூட்டுற போது 13 கூட்டுத்தொகை. 13 மாதங்கள் என்றது ஒரு வருடம் ஒரு மாதம், ஒரு வருடத்தையும் ஒரு மாதத்தையும் குறிக்கும். அப்ப மாதங்களுக்குரியதை மாதங்களுக்கு நேர போட்டுட்டு வருடத்துக்குரியதை இங்க வருடங்களோட கொண்டு சேர்க்கிறோம். ஒரு வருடம்
இந்த ஒரு வருடம் வருட அலகுக்குள்ள கொண்டு வரப்படுது. சரியா? அப்ப கொண்டு வரக்க இந்த 1 2 3 3 மேலும் 10 10க்கு சைபரா போட்டு 1 மிச்சம். ரைட், அதை இந்த 1ஓட சேர்க்கிறோம். 1 1 2. இப்ப பாருங்க, மாதங்களை கூட்டுற போது வருட மாதங்களை விட கூட கூட்டுத்தொகை வந்தால் அதை வருடங்களாக்கி பிறகு எஞ்சியதைத்தான் இந்த மாத அலகுகளுக்குள்ள போடுறோம். வருடங்களாக்குவதற்கு மாதங்கள் கழிக்கப்பட்ட மாதங்களை வருடங்களாக்கி வருட அலகுக்குள்ள இருக்கிற வருடங்களோட கூட்டுறோம். அதுதான் இங்க 8 5 13 13 மாதங்கள். 13 மாதங்களுக்குள்ள ஒரு வருடம் இருக்கு. அந்த ஒரு வருடத்துக்குரிய மாதத்தை கழிச்சா 12 மாதங்களை 13 மாதங்கள்ல இருந்து 12 மாதங்களாக கழிக்கிறோம். கழிக்க 1 மிச்சம். அந்த 1 தான் இதற்குள்ள வரும். அப்ப இந்த கழித்த 12 மாதங்களும் இங்க ஒரு வருடமாகும். வருட அலகோட தான் அதை சேர்க்க வேணும் பிள்ளைகள். அப்ப சேர்க்கிறோம். 1 2 3 3 மேலும் 10. சரி, அப்ப இது வருட அலகுக்குள்ளதான் கொண்டு செல்றோம். சரியா? இந்த 1 இப்ப பாருங்க, இங்க இந்த மாதங்களுக்குரியதுல இருந்து 1 கொண்டு வந்தோம். அது ஒரு வருடமாகி 12 மாதங்களை ஒன்றாகத்தான் நீங்க பார்க்கலாம். ஏன் ஒரு வருடம்? 12 மாதங்கள் ஒரு வருடம். ஆனால் இந்த வருட அலகுகளுக்குள்ள நாங்கள் கொண்டு செல்ற போது அது ஒன்றாகத்தான் போகும். இங்க 12 1 ஆனது மாதிரி இல்லை. சரியா பிள்ளைகள்? அப்ப இங்க 1 2 3 3 மேலும் 10 10க்கு பூச்சியத்தை போட்டு 1 மிச்சம். இப்ப இங்க 1 இருக்கு. இந்த 1 1 2. ஆக விட வந்து இங்க 20 வருடங்களும் ஒரு மாதமும் என்று சொல்லி விடை கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? 20 வருடங்களும் ஒரு மாதமும் என்று சொல்லி விடை கிடைக்கும். சரியான பிள்ளைகள்? அப்ப பாருங்க, மாதங்களை கூட்டுகின்ற போது 12க்கு மேலே அதனுடைய கூட்டுத்தொகை பெருமாக இருந்தால் 12 வந்தாலும் அது ஒரு வருடமாகும். அப்ப இங்க மிஞ்சியது 0 என்று வரும். 12 அல்லது 12க்கு மேற்பட்ட கூட்டுத்தொகையை வெறுமாக இருந்தால் அதை வருடமாக்கி வருடங்களுக்குரிய அளவோட பிரிவோட கூட்ட வேணும். சரிதானே? அப்ப இது கூட்டுவதற்குரிய வழி இப்படி. கூட்டுவதற்குரிய வழி இப்படி இருக்கு. சரியான பிள்ளைகள்? அப்ப 5 8 13, அதாவது 13 மாதங்கள் என்றது 13 மாதங்கள் என்பது ஒரு வருட கணக்கையும் ஒரு மாதத்தையும் குறிக்கும். ஒரு வருடமும் ஒரு மாதமும் உள்ளடங்கி இருக்கிறது தான் 13 மாதங்கள். ஆக இந்த 13 மாதங்களில ஒரு வருடத்துக்குரிய மாதத்தை கழிச்சு அந்த கழிச்சு வார ஒன்றைத்தான் இந்த மாத அலகுகளுக்குள்ள போட வேணும். மாதங்களை வருடங்களாக்கி ஒரு வருடத்தை இந்த வருட அலகுகளோட கூட்ட வேணும். கூட்டினால் 12 7. என்ன, ஏற்கனவே நாங்கள் மாதங்களை வருடங்களாக்கி கொண்டு வந்த 1 1 2 3 3 மேலும் 10. 10க்கு சைபரை போட்டு 1 இதோட சேர்க்கிறோம். சரியா பிள்ளைகள்? ஏன்னா வேறுபட்ட இருவேறு அலைகளில் இருந்து கொண்டு போறது தான் மாற்றத்துக்கு உட்படும். மாதங்களை மாதங்களோடு கூட்டுற போது கொண்டு செல்ல வேண்டிய சந்தர்ப்பம் இல்லாட்ட அது மாதம் தான். கொண்டு செல்வதற்குரிய சந்தர்ப்பம் வருட கணக்குக்குரிய மாத தொகையை விட கூடவோ வருடத்துக்கு சமமாகவோ எண்ணிக்கை வருகிற போது அது கொண்டு செல்லப்படும் ஒன்றாக ஒரு வருடமாக. அப்ப அதை கொண்டு வந்து சேர்த்து இப்போ நாங்கள் இங்க இதை கூட்டுத்தொகையை கண்டம் 20 வருடங்களும் ஒரு மாதமும் என்று சொல்லி நாங்கள் கணக்கிட்டு இருக்கிறோம். சரிதானே? சரியா பிள்ளைகள்? அப்ப அந்த வகையில கமரூரின் வயது 12 மாதங்களும் 12 வருடங்களும் 5 மாதங்களும், நிசாரின் வயது 7 வருடங்களும் 8 மாதங்களும். அந்த அடிப்படையில நாங்கள் இங்க கூட்டி இருவருடைய வயதுகளினுடைய கூட்டுத்தொகையை 20 வருடங்களும் ஒரு மாதமும் என்று சொல்லி கணக்கிட்டு இருக்கிறோம். சரியான பிள்ளைகள்? இந்த முறைதான் இவ்வாறான
வினாக்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த முறையில தான் இப்படியான வினாக்களுக்கு விடையை நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். சரியான பிள்ளைகள்? ரைட், அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போகலாம். சரியா? அடுத்த வினாவை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். பாருங்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து முற்பகல் 11:40 மணிக்கு புறப்பட்ட பேருந்து. அப்ப எத்தனை மணிக்கு பேருந்து புறப்படுகிறது? முற்பகல் 11:40 மணிக்கு 11:40 மணிக்கு புறப்பட்ட பேருந்து 3:20 பின் வவுனியாவை சென்றடைந்தது. அப்ப வவுனியாவை சென்றடைவதற்கு செலவாகிய நேரம் வந்து 3:20. என்ன பிள்ளைகள்? 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் சென்றிருக்கு. யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு பேருந்து ஒன்று வவுனியாவை சென்றடைவதற்கு. சரியா பிள்ளைகள்? இதை வடிவா கவனித்துக் கொள்ளுங்க. யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒரு பேருந்து முற்பகல் 11:30 வெளிக்கிடுது. 11:30 தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும் பயணம் செய்து வவுனியாவை சென்றடைகிறது. கேள்வி: பேருந்து வவுனியாவை சென்றடைந்த நேரம் யாது? பேருந்து வவுனியாவை சென்றடைந்த நேரம் யாது? சரியா பிள்ளைகள்? அப்ப பார்ப்போம். பேருந்து புறப்பட்ட நேரம் 11:40. பேருந்து புறப்பட்ட நேரம் 11:40. பயணத்துக்காக செலவழித்த நேரம் 3:20. 3 மணித்தியாலங்களும் 20 நிமிடங்களும். அப்ப சென்றடைந்த நேரத்தை காண்றதற்கு பேருந்து வந்து புறப்பட்ட நேரத்தோட செலவாகிய நேரத்தை கூட்ட வேணும். சரியா பிள்ளைகள்? புறப்பட்ட நேரத்தோட அந்த பயணத்துக்கு செலவிட்ட நேரத்தை கூட்ட வேணும். கூட்டுறான். 0 0 0 4 2 6. இப்ப பாருங்க, இதுல இது வந்து நிமிட அலகு, நிமிட வலயம். இது வந்து மணித்தியால வலயம். அப்ப இது நிமிட வலயம், இது வந்து மணித்தியால வலயம். அப்ப இங்க வந்து நிமிடங்கள் 60. ஏன்னா நிமிடங்கள்ட கூட்டுத்தொகை 60. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும் 60 என்றது 60 நிமிடங்கள் என்றது ஒரு மணித்தியாலத்துக்குரியது, ஒரு மணித்தியாலத்துக்கு சமன். ஆக இந்த 60 நாங்கள் இங்கே ஒரு மணித்தியாலமாக்கி இதோட சேர்க்க வேணும். ரைட், மணித்தியாலங்களுக்குரியதோட சேர்க்க வேணும். சரியா பிள்ளைகள்? திரும்ப சொல்றேன் பாருங்க. இது வந்து நிமிடத்துக்குரிய வலயம், இது வந்து மணித்தியாலத்துக்குரிய வலயம். மணித்தியாலம் நிமிடம், ஏன நிமிடங்கள் மணித்தியாலங்கள் ஆகும். 60 நிமிடங்கள் ஒரு மணித்தியாலம் ஆகும். இங்க 60 நிமிடங்கள் கூட்டுத்தொகையாக வந்திருக்கு. அப்ப இந்த 60 நிமிடங்களை மணித்தியாலமாக்கி அதை மணித்தியால வலயத்தோட சேர்க்கிறான். சேர்க்கிற போது 1 1 2 2 3 5 2 3 5. சரியா பிள்ளைகள்? 2 3 5. சரி, இப்ப இதுல 1 இருக்கு, இதை சேர்த்து கூட்டுறான் 15. அப்ப இங்க வந்து நேரம் வந்து 15. இங்க 60 நிமிடங்கள் மணித்தியாலங்களாக்கப்பட இங்க வந்து 0 தான் மிகுதியாகும். ஆக இது எப்படி வருகிறது? 15 மணி. இது வந்து நியம நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நாங்கள் இதை சென்றடைந்த நேரம் இப்படி போடலாம், அல்லது நாங்கள் சாதாரண நேரமாக பார்க்கிறதுக்கு 12 கழிக்கிறோம் பிள்ளைகள். என்ன செய்யறோம்? 12 கழிக்கிறோம். சரியா பிள்ளைகள்? பாருங்கோ, அதாவது இங்க இருக்கிற இந்த நேரத்தை கண்டுபிடிச்சோம். எப்படி? 11:40 புறப்பட்டது, 3 மணித்தியாலங்கள் 20 நிமிடங்கள் பயணித்தது. ரைட். அப்ப சென்றடைவதற்கு செலவாகிய நேரத்தோட புறப்பட்ட நேரத்தை கூட்டினால் சென்றடைந்த நேரம் கிடைக்கும். ஏன்னா
சென்றடைந்த நேரம் கிடைக்கும். சென்றடைந்த நேரத்தை கூட்டுகிற போது 60 நிமிடங்கள் வருகிறது. அந்த 60 நிமிடங்களை மணித்தியாலங்களாக ஒரு மணித்தியாலம் மணித்தியால வலயத்தோட செய்கிறோம். அப்போ 60 போக மீதி 0. அப்போ இங்கே வந்து மணித்தியாலங்களை கூட்டுற போது 15 என்று சொல்லி வரும். 15 மணி, அதாவது நியம நேரமாக அது காணப்பட்டிருக்கு. அப்போ அதை நாங்கள் பிறகு என்ன செய்கிறோம், சாதாரண நேரமாக நாங்கள் மாற்றுவதற்கு 12 மணித்தியாலங்களை நாங்கள் கழிக்கிறோம். கழிச்சு விட இங்கே எங்களுக்கு நேரம் இப்போ 3 மணி என்று கிடைக்கும். அப்போ இந்த 3 மணி தான் இது வந்து பேருந்து வந்து வவுனியாவை சென்றடைவதற்கு உரிய நேரம். பிற்பகல் 3 மணி. அப்போ எப்போ போயிருக்கு, பிற்பகல் 3 மணிக்கு வவுனியாவை இந்த பேருந்து சென்றடைந்திருக்கிறது. 3 மணிக்கு தான் இந்த பேருந்து வவுனியாவை சென்றடைந்திருக்கிறது. சரியா பிள்ளைகள்? வவுனியாவை சென்றடைந்திருக்கிறது. சரியா? அப்ப இந்த வினா வந்து உங்களுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும். ரைட்? அப்ப முதல் பார்த்தது போல ஒரே வகையான முறை, அதாவது நாங்கள் செய்து பார்க்கிறதுக்குரிய முறை ஒரே மாதிரியானது. ஏன்னா அங்க வந்து நாங்கள் பார்த்தோம் மாதங்களை கூட்டுற போது 12 அல்லது 12க்கு மேற்பட்ட எண்ணிக்கை வருகிற போது வருடங்கள் ஆக்க வேண்டும் சொல்லி, அதே முறை போல இங்கேயும் நிமிடங்களை கூட்டுகிற போது 60 நிமிடங்கள் பெறுகிற போது கூட்டுத்தொகை 60ஆக வருகிற போது அதை மணித்தியாலமாக மாற்ற வேணும் என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்த்து இந்த பேருந்து வந்து வவுனியாவை சென்றடைந்த நேரத்தை நாங்கள் இங்கே கணக்கிட்டு இருக்கிறோம். சரியா பிள்ளையர்? அப்ப இந்த வினாக்கள் இப்ப உங்களுக்கு நன்றாக விளங்கி இருக்கும். சரியா பிள்ளையர்? அப்ப நாங்கள் இனி அடுத்த வினாவுக்கு போகலாம். சரியா? அடுத்த வினாவை பார்க்கலாம். சரி பிள்ளையர், இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்க்கலாம். சரியா? அடுத்த வினாவை பாருங்கள். 8 மீட்டர் நீளமான நாடாவை 8 மீட்டர் நீளமான நாடாவை 1 மீட்டர் 8 மீட்டர் நீளமான நாடாவை 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அளவு கொண்ட நீளமுள்ள 5 துண்டுகளாக 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள 5 துண்டுகளாக வெட்டிய பின் எஞ்சிய துண்டின் நீளம் யாது? எஞ்சிய துண்டின் நீளம் யாது? பாருங்கள், 8 மீட்டர் நீளமான நாடா. உங்களுக்கு தெரியும் 1 மீட்டர் என்றது 100 சென்டிமீட்டரை குறிக்கும். 100 சென்டிமீட்டரை குறிக்கும். சரியானே? அப்ப 8 மீட்டர் என்றது சென்டிமீட்டர்ல மாத்துகிற போது 800 சென்டிமீட்டராக இருக்கும். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், 8 மீட்டர் 800 சென்டிமீட்டராக இருக்கும். ரைட்? இந்த 800 சென்டிமீட்டர் அல்லது 8 மீட்டர் நாடாவில இருந்துதான் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள 5 துண்டுகள், எத்தனை? 5 துண்டுகள் வெட்டி எடுக்கப்படுகிறது. 5 துண்டுகள் வெட்டி எடுக்கப்படுகிறது. இந்த 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் என்றத 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் என்றத 120 சென்டிமீட்டர் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்ப 1 மீட்டரும் 20 சென்டிமீட்டர், 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அளவு என்றதை 120 சென்டிமீட்டர் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம். 120 சென்டிமீட்டர் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். அப்ப 120 சென்டிமீட்டரை 120 சென்டிமீட்டர் அளவு கொண்ட நாடா 5 வெட்டி எடுக்கப்படுது. அப்ப 5 வெட்டி எடுக்கிறால் அந்த வெட்டி எடுக்கப்பட்ட நாடாவினுடைய மொத்த அளவை பார்ப்போம். துண்டுகளினுடைய மொத்த நீளம் எவ்வளவு வேண்டதை பார்க்கிறதுக்கு 120 சென்டிமீட்டர் ஒரு நாடாவினுடைய நீளம். இந்த 8 மீட்டர் நீளமான நாடாவை 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் நீளமுள்ள 5 துண்டுகளாக வெட்டிய பின்புதான் இந்த எஞ்சிய நீளம் கேட்கப்படுது. முதல் அந்த 5 துண்டுகளுடைய வெட்டி எடுக்கப்பட்ட அந்த 5 துண்டுகளுடைய நீளத்தை பார்ப்போம். அந்த நீளத்தை பார்க்கிற போது 120 சென்டிமீட்டர் படி, அதாவது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் என்ற அளவை 120 சென்டிமீட்டருக்கு மாற்றுறோம். சென்டிமீட்டர் அளவுக்கு மாற்றுறோம். மாற்றி இந்த 5ஆல இதை பெருக்கிற போது I0 0 I2 10க்கு 0 போட்டு 1 மிச்சம்.
I1 5 5 மொண்டும் 6 சரியா அப்ப இங்க வந்து 600 சென்டிமீட்டர் நாடா வெட்டி எடுக்கப்பட்டது எதில இருந்து 800 சென்டிமீட்டர்ல இருந்து எதில இருந்து சரி பிள்ளை அப்ப இங்க வந்து 120 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் என்றதை மறக்க கூடாது அப்ப இங்க வந்து இந்த 120 சென்டிமீட்டர் அளவு கொண்ட 5 துண்டுகளுடைய மொத்த நீளம் 600 சென்டிமீட்டர் ஆனா 8 மீட்டர் நீளமான நாடா என்றது அதாவது 800 சென்டிமீட்டர் நீளமுள்ள நாடா என்று சொல்லி நாங்கள் எடுக்கிறோம் அப்ப இந்த 800 சென்டிமீட்டர் நீளமுள்ள நாடாதான் 800 சென்டிமீட்டர் உள்ள நாடாதான் 5 சம துண்டுகளாக அதாவது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அதாவது 120 சென்டிமீட்டர் அளவுடைய 5 துண்டுகளாக வெட்டி எடுக்கப்பட்டது அந்த 5னுடைய மொத்த நீளம்தான் 600 சென்டிமீட்டர் அந்த 800 சென்டிமீட்டர்ல இருந்து 600 சென்டிமீட்டரை நாங்கள் கழிக்கிற போது எங்களுக்கு 200 சென்டிமீட்டர் மிகுதியாக கிடைக்கும் சரியா அப்ப இங்க வந்து 800 சென்டிமீட்டர் 8 மீட்டர் என்றும் 600 சென்டிமீட்டர் 6 மீட்டர் என்றும் எடுக்கிற போது 8ல இருந்து 6 கழிக்கிற போது 2 மீட்டர் என்று வரும் ஆக இங்க 200 சென்டிமீட்டர் 2 மீட்டர் என்றதுக்கு சமன் என்பது போல இங்க நாங்கள் எந்த முறையை கைக்கொண்டும் கடைபிடித்தும் இந்த வினாவுக்குரிய விடையை நாங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம் ஆக இங்க வந்து 8 மீட்டர் நாடா என்றது 800 சென்டிமீட்டர் அளவை குறிக்கும் ஆக 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் என்ற 5 துண்டுகளுக்குரிய மொத்த நீளம் 600 சென்டிமீட்டர் அது 6 மீட்டரை குறிக்கும் அந்த அடிப்படையில அதனுடைய மீதி அதாவது எஞ்சிய துண்டினுடைய அளவு வந்து ஒன்று 200 சென்டிமீட்டர் என்றோ அல்லது 2 மீட்டர் என்றோ கொடுக்கலாம் சரியா பிள்ளைகள் அப்ப இந்த வினா உங்களுக்கு நன்றாக இப்ப விளங்கி இருக்கும் அப்ப இங்க வந்து 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர் என்ற கணக்கில் வச்சுக்கொண்டு நாங்கள் பொதுவான ஒரு அலகுக்கு மாற்றி அதனை இங்க நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் சரியா பிள்ளைகள் அப்ப இந்த வினாக்கள் உங்களுக்கு நல்ல துணையாக இருக்கும் இவை போன்ற வெவ்வேறுபட்ட வினாத்தாள்கள்ல இருந்து இப்படியான வினாக்களை எடுத்து பயிற்சியாக செய்து கொள்ளுங்க மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பிள்ளைகள் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்